ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க் நெக் டிசைன் 18 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன் கண்டிப்பாகவே. இந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சாரீ வித் அட்டாச்டு ப்ளவுஸ் தான். இது ஒரு குரூப் சாரீக்காக எடுத்திருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஹைலைட் பண்ணி கொடுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் சுகர் பீட் அண்ட் கம் B700 அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீடில்ஸ் ஆரி போடுறதுக்காக சரி போடுறதுக்காக 2 நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் அண்ட் கோல்ட் பால், அதுக்கப்புறமா ஸ்டோனில் 2-3 எடுத்துக்கிட்டோம். உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிளான டிசைன் பட் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். கிளைண்ட்டுக்கு ரொம்பவே இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜரியில் ஒரு 3 லைன் கொடுத்ததுக்கப்புறமா டேரெக்டாக சுகர் பீட் சின்னதாக ஃப்ளார்ஸ் மாதிரி அங்கே இங்கேன்னு ரெடி பண்ணியிருந்தோம். ஹேண்டுக்கும் அதே சேம் டிசைன் தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். இது பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக அவங்க குரூப் சாரீ எடுத்திருந்தாங்க. இதில் ரொம்ப டிசைன் பண்ணால் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாகவே எனக்கு கொடுங்க, எல்லாருமே சேமாக யூனிக்காக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சிம்பிளான டிசைன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். இந்த டிசைனோட ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. அண்ட் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கும் நம்மக்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ டசல் ஒர்க்லேருந்து எல்லாமே நாங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அண்ட் ஆரி ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கிளைண்ட் வந்து சாரீக்கும் டசல் ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களே சாரீக்கும் டசல் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். டசல் ஒர்க் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ ரொம்பவே ஈஸியாகவே இருந்தது டசல் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த சாரீ ரொம்பவே லைட் கலர். ஸோ இதில் நம்ம வந்துட்டு டார்க் வயலட்டில் த்ரெட் ஒர்க் பண்ணால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். பட் கிளைண்ட் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் சிம்பிளாகவே பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் லைட் கலர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டார்க் கலரில் கஸ்டமைஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ஆரி ஒர்க்ஸ் அண்ட் ஆரி ஒர்க்கோட டிப்ஸ் பிகினர்ஸ்க்கான கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொடுக்குற சேம் சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. உங்கள் ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegance7 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு DM பண்ணுங்கள். கண்டிப்பாக அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். 2 to 3 ப்ளவுஸ் கிட்ட கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுக்குறோம். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்ஸ்க்காக ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.